அப்போது எனக்கு 19 வயது இருக்கும். நான் விளையாட்டில் அதிக ஆர்வம் கொண்டவன். அதனால் என் உடல் அமைப்பை எப்போதும் கட்டுக்கோப்பாக வைத்திருப்பேன். என் வீட்டிற்கு அருகில் ஒரு குடும்பம் வசித்து வந்தது. அந்த வீட்டின் உரிமையாளரான அந்த பெண்ணை நான் ஒரு அக்கறையுள்ள அண்டை வீட்டாராக மட்டுமே பார்த்திருக்கிறேன். ஒரு தீபாவளி அன்று அனைவரும் பட்டாசு வெடித்து கொண்டாடிக் கொண்டிருந்தபோது அவர் சிவப்பு நிற புடவையில் என்னை நோக்கி வந்தார். "உன் பெயர் விவேக் தானே?" என்று கேட்டார். நான் "ஆமாம்" என்றேன். "நீ நன்றாக கால்பந்து விளையாடுவாய் என்று என் மகன் சொன்னான்" என்று அவர் பாராட்டியபோது எனக்கு பெருமையாக இருந்தது. தன் மகனின் போன் நம்பரை கொடுத்து விளையாடும்போது அவனையும் சேர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். ஆரம்பத்தில் எனக்கு பெரிய ஆர்வமில்லை என்றாலும் ஒருமுறை விளையாட ஆட்கள் குறைந்தபோது அவர் கொடுத்த எண்ணிற்கு அழைத்தேன். அவர் போனை எடுத்து தன் மகனை அனுப்பி வைப்பதாக கூறினார். அதன் பிறகு அவ்வப்போது எங்களுக்குள் மெசேஜ் மூலம் உரையாடல்கள் தொடர்ந்தன. எனக்கு பிறந்த நாள் வந்தபோது அவர் எனக்கு ஒரு கேக் மற்றும் பரிசு பொருள் வழங்கி வாழ்த்தினார். அந்த அன்பான செயல் என் மனதில் ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. நான் மைதானத்தில் விளையாடும்போது அவர் நடைபயிற்சி செய்து கொண்டே என் விளையாட்டை ரசிப்பார். ஒரு நாள் அவர் என்னை அவர் வீட்டிற்கு வருமாறு அழைத்தார். விளையாடி முடித்துவிட்டு களைப்புடன் அவர் வீட்டிற்குச் சென்றேன். அவர் மஞ்சள் நிற உடையில் மிகவும் நேர்த்தியாக காட்சியளித்தார். எனக்கு ஒரு கிளாஸ் ஜூஸ் கொடுத்து உபசரித்தார். அப்போது அவருடைய அந்த கனிவான உபசரிப்பும் என்னிடம் காட்டிய அக்கறையும் எங்கள் இருவருக்கும் இடையிலான ஒரு நல்ல நட்பின் தொடக்கமாக அமைந்தது. அவர் கொடுத்த அந்த ஜூஸை குடித்துக்கொண்டே நாற்காலியில் அமர்ந்திருந்தேன். விளையாடிவிட்டு வந்த களைப்பு என் முகத்தில் தெரிந்திருக்க வேண்டும். அவர் மெதுவாக என் அருகில் வந்து அமர்ந்து, "ரொம்ப டயர்டா இருக்கியா விவேக்?" என்று அக்கறையுடன் கேட்டார். அவர் குரலில் இருந்த அந்த மென்மை என்னை ஒரு நிமிடம் மெய்மறக்கச் செய்தது. அப்போதுதான் நான் அவரை உற்று கவனித்தேன். பொதுவாக அண்டை வீட்டார் என்ற முறையிலேயே பழகியிருந்த எனக்கு அன்று அவர் காட்டிய அந்த தனிப்பட்ட அக்கறை ஒரு புதிய உணர்வை தந்தது. "இல்ல ஆண்டி, விளையாடிட்டு வந்தா கொஞ்சம் இப்படிதான் இருக்கும், அப்புறம் சரியாயிடும்" என்று சமாளித்தேன். அவர் சிரித்துக்கொண்டே என் கையிலிருந்த காலி காசை வாங்கினார். "உன் உழைப்புக்கும் ஆர்வத்திற்கும் நீ இன்னும் பெரிய இடத்துக்கு வருவாய்" என்று கூறி என் தோளை தட்டிக் கொடுத்தார். அந்த ஒரு சிறிய தொடுதல் எனக்குள் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போன்ற உணர்வை தந்தது. அன்று வரை என்மேல் அன்பு காட்டும் ஒரு பெரியவராக பார்த்த நான் அன்று முதல் அவரை ஒரு அழகான கனிவான பெண்ணாக பார்க்கத் தொடங்கினேன். வெளியே இருட்டத் தொடங்கியிருந்தது. நான் கிளம்ப வேண்டும் என்று நினைத்தபோது, "இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு போயேன், என் மகன் வந்ததும் அவனிடமும் கொஞ்சம் பேசிவிட்டு போகலாம்" என்றார். அவருடைய அந்த வேண்டுகோளை என்னால் தட்ட முடியவில்லை. அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து அவரோடு நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தேன். விளையாட்டு, படிப்பு, எதிர்கால கனவுகள் என பல விஷயங்களைப் பற்றி அவர் கேட்டறிந்தார். அவர் பேசும்போது அவருடைய கண்கள் ஒருவித பிரகாசத்துடன் என்னை நோக்கின. அந்த மாலை நேரம் எங்கள் இருவருக்கும் இடையே இருந்த அந்த இடைவெளியை குறைத்து ஒரு இனம் புரியாத பிணைப்பை உருவாக்கியது. அந்த மாலை நேரம் மெல்ல இருளத் தொடங்கியது. வீட்டின் ஹாலில் மெல்லிய வெளிச்சம் மட்டுமே இருந்தது. நான் கிளம்ப முற்பட்டபோது அவர் என் கையை பிடித்து தடுத்தார். அந்த தொடுதல் முன்னெப்போதுமில்லாத ஒரு நெருக்கத்தை உணர்த்தியது. "ஏன் விவேக், இவ்வளவு சீக்கிரம் கிளம்புற?" என்று அவர் கேட்ட குரலில் ஒருவிதமான ஏக்கம் கலந்திருந்தது. அவர் என் மிக அருகில் வந்து நின்றார். அவர் அணிந்திருந்த அந்த மஞ்சள் நிற உடைக்கும் அவர் சூடியிருந்த மலர்களின் வாசனைக்கும் இடையே ஒரு ஈர்ப்பு இருப்பதை என்னால் உணர முடிந்தது. விளையாடி முடித்த களைப்பால் நான் ஆழ்ந்த மூச்சு விட்டு கொண்டிருக்க அவர் என் முகத்தை வருடினார். அந்த மென்மையான வருடலில் ஒரு புரிதல் இருந்தது. அவருடைய கனிவான பார்வையும் அவர் என்னிடம் காட்டிய அந்த உரிமையும் எங்களை இன்னும் நெருக்கமாக்கியது. அவர் என் தோள் மீது சாய்ந்து, "உன் உழைப்பும் இந்த உடல் வலிமையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு" என்று ரகசியமாகச் சொன்னார். அந்த நிமிடம் உலகமே மின்றது போல இருந்தது. வார்த்தைகளை விட மௌனமே அதிகமாக பேசியது. அவர் என் கைகளைப் பற்றி தன் பக்கம் இழுக்க நான் அவரோடு நெருக்கமாக நின்றேன். இருவருக்குமிடையே இருந்த அந்த தயக்கம் மெல்ல மாறி ஒருவரை ஒருவர் உணரும் ஒரு பிணைப்பு உண்டானது. அவருடைய அந்த மென்மையான அணைப்பும் அவர் என்னிடம் காட்டிய அந்த தீவிரமான அக்கறையும் அந்த அறையின் சூழலை அப்படியே மாற்றியது. இது வெறும் நட்பு மட்டுமல்ல, அதையும் தாண்டிய ஒரு உணர்வுபூர்வமான நெருக்கம் என்பதை நாங்கள் இருவருமே மௌனமாக உணர்ந்தோம். சில நாட்களுக்குப் பிறகு அந்த நகரத்தின் பரபரப்பிலிருந்து விலகிச் செல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது.
அவர் ஒரு விசேஷத்திற்கு அருகில் இருந்த ஒரு மலை பிரதேசத்திற்கு செல்ல திட்டமிட்டிருந்தார். விவேக், என்னோடு துணைக்கு வருகிறாயா என்று அவர் கேட்டபோது என்னால் மறுக்க முடியவில்லை. பயணத்தில் காரில் நாங்கள் இருவரும் மட்டுமே இருந்தோம். ஜன்னல் வழியாக வந்த குளிர்ந்த காற்று மலைச்சாலையின் வளைவுகளில் எங்களை வருடியது. அவர் கார் ஓட்டிக் கொண்டிருக்க நான் அவர் அருகிலேயே அமர்ந்திருந்தேன். அமைதியான அந்த பயணத்தில் அவ்வப்போது எங்கள் கைகள் தற்செயலாக தொட்டுக்கொண்டன. அந்த ஒவ்வொரு தொடுதலும் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சியது. மாலையில் ஒரு அழகான தங்கும் விடுதியை அடைந்தோம். அங்கிருந்த பால்கனியிலிருந்து பார்க்கும்போது மேகங்கள் மலைகளை தழுவிக் கொண்டிருந்தன. குளிரின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் அவர் ஒரு போர்வையை எடுத்துக்கொண்டு என் அருகில் வந்து நின்றார். ரொம்ப குளிருதா விவேக் என்று கேட்டபடி அந்த போர்வையை என் மீதும் சேர்த்தே போர்த்தினார். அந்த போர்வையின் கதகதப்பை விட என் உடல் என்னை தொட்டபோது உண்டான சூடு எனக்குள் ஒரு புதிய உணர்வை தூண்டியது. அந்த தனிமையில் இயற்கையின் மடியில் நாங்கள் இருவரும் மட்டுமே இருந்தோம். அவர் என் கைகளை பலமாக பற்றிக் கொண்டார். இருவருக்கும் இடையே இருந்த அந்த தயக்கம் மெல்ல கரைந்தது. குளிரின் இதமும் அந்த ஏகாந்தமான சூழலும் எங்களை இன்னும் நெருக்கமாக்கியது. அவர் என் தோளில் தலை சாய்த்து, இந்த நிமிடம் இப்படியே உறைந்துவிடக்கூடாதா என்று மெல்லிய குரலில் கேட்டார். அந்த பயணத்தின் ஒவ்வொரு நொடியும் எங்கள் இருவருக்குமிடையே இருந்த அந்த தீவிரமான ஈர்ப்பையும் உடல் ரீதியான நெருக்கத்தையும் ஒரு கவிதை போல அழகாக்கியது. அந்த மலை பிரதேசத்தின் அமைதியான சூழலில் நாங்கள் நெருக்கமாக இருந்த அந்த தருணத்தில் திடீரென்று ஒரு போன் அழைப்பு வந்தது. அது அவளுடைய மகனிடமிருந்து வந்த அழைப்பு. அவர் போனை எடுத்து பேசும்போது அவர் குரலில் ஒருவித பதற்றம் தெரிந்தது. அம்மா, நீங்க எங்க இருக்கீங்க? ஏன் இவ்வளவு நேரமாகியும் வரல என்று அவன் கேட்டது எனக்கும் தெளிவாக கேட்டது. அவர் ஏதோ ஒரு காரணத்தைச் சொல்லி சமாளித்துவிட்டு போனை வைத்தார். ஆனால் அதற்கு பிறகு அந்த அறையில் இருந்த அந்த நெருக்கமான சூழல் அப்படியே மாறியது. அடுத்த நாள் காலை நாங்கள் ஊருக்கு திரும்பிய போது அவனுடைய மகன் வீட்டின் வாசலிலேயே நின்று கொண்டிருந்தான். அவன் எங்களை பார்த்த விதம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. குறிப்பாக நான் காரிலிருந்து இறங்கியபோது அவன் என் கண்களை நேருக்கு நேர் பார்த்தான். விவேகண்ணா, நீங்களும் அம்மாவும் ஒரே காரில்தான் வந்தீர்களா என்று அவன் கேட்ட கேள்வியில் ஒருவிதமான சந்தேகம் தோன்றியது. அவர் உடனே, ஆமாம்பா, வர்ற வழியில விவேக்கை பார்த்தேன், அதான் கூட்டிட்டு வந்தேன் என்று மென்மையாகச் சொன்னார். ஆனால் அவனுடைய மகன் அதை முழுமையாக நம்பியதாக தெரியவில்லை. அன்று மாலை நான் மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்தபோது அவன் என்னிடம் வந்தான். உற்சாகமாக பேசும் அவன் அன்று சற்று மௌனமாக இருந்தான். அண்ணா, நேற்று ராத்திரி அம்மாவுக்கு ஃபோன் செஞ்சப்போ பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அது நீங்கதானா என்று மெதுவான குரலில் கேட்டான். அவன் கேட்ட அந்த நேரடியான கேள்வி என்னை ஒரு நிமிடம் நிலைகுலக்கச் செய்தது. என் மனதில் ஒரு குற்ற உணர்வும் ஒருவித பயமும் கலந்திருந்தது. அவனுடைய அந்த தீர்க்கமான பார்வை நாங்கள் மறைக்க நினைத்த அந்த ரகசிய நெருக்கத்தின் மீது ஒரு பெரிய கேள்விக்குறியை வைத்தது. கதையை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.